ஓகே இன்றைக்கு உனக்கு அரசியல் படிக்கிறேன் இந்த உங்களோட மேல் முகடு எங்களோட ஊரில் தெரியும் தான் பெரிய அந்த முகடுகள்லாம் நான் அந்த சுறாம்பி மாதிரி போட்டு அந்த பழைய புத்தகங்கள் அடுக்கி விட்றது. அந்த சுறாம்பியில் மேலே புத்தகம் கிடக்கு, நான் ஒரு ஏணி ஒன்று தாரேன், இந்த ஏணியில் ஏறி மேலே போய் அந்த புத்தகத்தை இடண்டு. அப்போ மோன் சொன்னா அப்பா கையை விட்றாத சீமேந்தினிலாம் வலிக்கிச்சேன்னு சொன்னால் எனக்கு விழுந்து மூஞ்ச வஞ்செல்லாம் உடஞ்சோட பயப்படாத அப்பா பிடிக்கிற ஏறான்னு சொல்லி அவன் ஏறி புத்தகம் எடுக்கிற கையோட தேப்பான் ஏணியை விட்டு விட்டேறான். பொடியன் கீழே விழுந்து கைகள் கால்கள் எல்லாம் பட்டுச்சு, மூஞ்ச உடஞ்சி நின்றானாம் செத்தத்தோட. அப்பா உன்னத்தானே நம்பியப்பா வந்து இவ்வளோ தூரத்துக்கு உச்சம் பெரிய போடுறான், ஏன்னப்பா கையை விட்டறியண்டு. தேப்பஞ்ச நேரம் மகனே இதுதான் அரசியலில் முதலாவது பாடம் உனக்கு. அரசியல் வந்துட்டா பெத்து அப்பனை கூட நம்பாதேண்டு. அப்ப அரசியலில் வந்து அப்படி அவன் அங்க பிரிவு இங்க பிரிவு அது இரண்டுகள் எல்லாத்தையும் இதன்று இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாகிடுவினா அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் சண்டைகளும் இல்லை. உதாரணத்துக்கு டாக்டர் வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு தமிழ் கட்சியோட ஒன்றோட சேர்த்து கூட அவர் அந்த ஒரு தமிழர் எம்பியோட சேர்ந்து கூட அந்த தேர்தலில் நிற்கலாம். அப்போ நாங்கள் போய் இந்த டாக்டரை பேசுகிறே இல்லை. இதுதான் அரசியல். எங்கட இயக்கங்கள் செய்த மாதிரி தானே இயக்கங்கள் எல்லாம் முந்தைய எல்லாரையும் வந்து தடை செய்து எல்லாம் சுட்டாது, திருப்பி அதே அரசியல் ஆக்களை எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து போட்டு அரசியலுக்கு அனுப்பி விட்டாது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை.